அப்டேட் ஆகல காலத்துக்கு அப்டேட் தகுந்த ஆகல. மாதிரி இன்னும் அந்த சொல்றீங்க. பழைய மதத்தை பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்னோட கொஸ்டினே என்னன்னா, நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களா? சார் ஒரு காலத்துல 8ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு வாத்தியார் வேலை, அடுத்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. இன்னைக்கு ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சு டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு நியமன தேர்வு ஒன்று பாஸ் பண்ணி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து பெடகோஜியும் தெரிஞ்சுக்கிட்டு மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மேக்ரோ டீச்சிங்னா என்ன, ஒரு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை எப்படி கண்டறியறது, அவனுடைய உளவியலை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு அனைத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேலை இல்லாம வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான பேர். உள்ள போய் ஆசிரியரா இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை முழுமையான அளவுல இன்னைக்கு எப்படி கற்பித்தலை செய்யணும்ன்ற முழு பயிற்சியோட போய் நிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ ஒரு குழந்தை இருந்திருந்தா எனக்கு பரவாயில்ல, நான் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு 2 குழந்தை இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும். இவங்க அவங்களோட அடாப்டேஷன் இல்லாமல் மொத்தத்தை தூக்கி என் தலையில் வச்சிடுறது. இப்போ 2 குழந்தை இருக்கும், நான் எப்படி சமாளிப்பேன்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இப்போ எதுல ஒர்க் பண்றீங்க? ஹியூமன் ரிசோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்கு. பையனுக்கு வந்து 7 வயசு ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க போறாரு. என்னோட பொண்ணு வந்து யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா வேலைக்கு போறாங்களா? அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க தனியாக ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஆஸ் அ டீச்சர் யூ ஹாவ் டு நோட்டீஸ். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கொடுத்தா உங்கள் பையன் பண்ணல, நீங்கள் உங்கள் பையனை அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு என் டீச்சர் வந்து என் பையனோட டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் அடிக்கணும் என் பையனை? அடிக்கிறது தான் குட் பேரண்டிங்கா? நீங்கள் மிரட்ட மாட்டேங்கிறீங்க உங்கள் பையனை, எல்லாத்தையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக என்னோட கடமை என் பையனுக்கு தேவையானதை கொடுக்கறது தான். அது சரியான இந்த சொசைட்டிக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது டீச்சர். உங்களை உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க இல்லையா? எப்படி வளர்த்தாங்க? எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்கல சார். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் தான். அவங்க வந்து இப்போ டீச்சர் இருக்காங்கன்னா உங்களை கண்டிச்சு வளர்த்தாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க கிளாப்லாம் பண்ணாங்க, நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். என்னோட டீச்சர்ஸ் இன்னைக்கு இருக்க டீச்சர்ஸ் தான் கொஷினு. இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கோட மாணவர்களோட கேள்வி, உங்க பெற்றோர்கள் உங்களை கண்டிச்சு வளர்த்தாங்களா? கண்டிச்சு வளர்க்கல. உங்களை அடிச்சதே இல்லை? அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது சார். கண்டிச்சு வளர்க்குறது வேற சார். அடிச்சு கண்டிப்பு வேற, அடிப்பு வேற. இப்போ நான் தான் உங்க பையன், என்னை எப்படி கண்டிப்பீங்க? அடிக்கிற லெவலுக்கு எப்போ போவீங்க? கோகுல் நீ அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிடுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கொஷின் வைக்கிறான். டேய் நாளைக்கு நீ வைக்கலாம், உன் டீச்சர் மட்டும் நான் தான் பதில் சொல்லணும், எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நீ முதல்ல இதை முடிச்சிரு அப்படிங்கிறேன். 1 hour ஆகியும் அவன் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் திரும்ப அகைன் நான் பார்க்குறேன், டேய் ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, நீ உக்காந்து பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு நான் அவனை தள்ளுறேன். ஐ எம் ஃபோர்சிங் ஹிம். கண்டிக்கிறீங்க சார், கேட்கலாம் அந்த பையன், அடுத்து என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். புரியலை, என்ன செய்யணும்? அடிக்கிறது சொல்யூஷன் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு நீங்கள் சொல்கிறது புரியலைங்கிறனால தான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இல்லை அவனுக்கு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது வேற, அவன் புரிஞ்சுக்கிறது வேற. ஓகே, நீங்கள் சொல்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் உங்களை எதிர்த்து பேச போகிறேன்? நான் ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறேன்? மாணவர்களுடைய உலகம் வேற, ஆசிரியர்கள் உலகம் வேற, பெற்றோர்கள் உலகம் வேற. ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அவனுடைய உலகத்துலேருந்து நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உடனடியாக கேட்க மாட்டாங்கிறதா நிறைய இடங்களில் பிரச்சனை. இன்னும் கேள்விகள் இருக்கா? கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே வரல சார். இதை சொல்லிட்டேனே சார். முதல்ல இந்த கண்டிப்புன்னா நீங்கள் வந்து அடிக்கிறது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, உங்களை உங்கள் பெற்றோர்கள் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அது வேணான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான காரணம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவன் ஹர்ட் ஆகிடுவான்ல. நான் என்ன நினைக்கிறேன், நான்